இப்ப விளங்கப்படுத்துறார். என்ன நடக்கும்? அபராருக்கு 3 வகையான சொர்க்க இன்பம் இருக்கு. இன்னல் அபரார லஃபீ நஈம். அல்லாஹ் சொல்றார், அபரார்களுக்கு சந்தோஷத்தை. என்ன சந்தோஷமா? இரண்டாவது, அலல் அராஇகி யன்துரூன். எப்ப சொர்க்கத்துக்கு வருவாங்களோ வந்ததோட கட்டில்ல சாஞ்சிருவாங்க. அராயிக் என்ற அரபுல கட்டில். அரீக்காவுடைய பன்மைதான் அராயிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல எல்லா சஹாபாக்களுக்கும் குர்ஆன் தெரியும், ஓதினா விளங்கிடும். எங்கட காலத்துல தெரியாம போயிட்டு, அதனால ஒவ்வொரு சொல்லையும் விளங்கப்படுத்தும். ஒவ்வொரு சொல்லை இப்ப எத்தனை பயான் நடக்குது. கவலை என்ன தெரியுமா? கவலை என்ன தெரியுமா? பயான் என்றால் பெயர் குர்ஆன் ஓதும். குர்ஆன் ஓதிப்படுதில்லை, ஆனா பெயர் பயான். அப்ப என்ன பயான் இது? இது பயான் அல்ல, இது அவர் சிந்தனையை சொல்றதுக்கு எங்களை கூப்பிடுறார். அதுக்கு பேர் பயான் அல்ல, அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பயான்ல குர்ஆன் ஓதப்பட இல்லையோ நல்லா விலை கொள்ளுங்க, அது பயான் அல்ல. அது பயான் அல்ல, அது அவர் கற்பனையை கதைக்க கூப்பிடுறாரு எங்களை. இதுக்கு போகணுமா கேட்கிறது? சும்மா அநியாயம், டைம் அநியாயம். அல்லாஹுடைய கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் எந்த மஜ்லிஸ்ல பேசப்பட இல்லையோ அது பேர் பயான் அல்ல. ஜோக் பண்றதுக்கு பேர் பயான் அல்ல, அது காமெடி. கதை சொல்றதுக்கு பேர் பயான் அல்ல. பயான் என்றால் சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதப்படும், அல்லாஹ்வுடைய கலாம் பேசப்படும். அல்லாஹ் சொல்றான், அபரார்கள் சந்தோஷமா இருப்பாங்க. முதலாவது நஈம். இரண்டாவது என்ன? அலல் அராஇகி யன்துரூன். அப்படியே கட்டில்ல படுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. கட்டில்ல தூங்கணும் வேண்டாம். அராயிக் என்ற சொல் நீ ஓதும் பொழுது குர்ஆன்ல 5 இடங்கள் இருக்கு. அராயிக் எத்தனை இடத்துல இருக்குது? அராயிக் அபரார் 6 இடங்கள் இருக்குது. அராயிக் 5 இடத்துல இருக்கு குர்ஆன்ல. ஏன்னா வந்து இறங்க சொர்க்கத்துல கட்டில்ல படுக்கிறதா வேறு. எவ்வளவு நீண்ட ஒரு பிரயாணம் எங்களுக்கு இருக்கு சகோதரர்களே. எவ்வளோ ஏன் நீ யோசிக்கலாம், தமிழ் ஜும்மாவை நாங்க ஏன் ஓதும்? ஒரு சூறாவையாவது விளங்கப்படுத்துற பாக்கியமா இல்லையா? சரியா யோசிப்பீங்க. அப்பதானே யோசிக்கணுமே. நாங்க யோசிக்கி விளங்குறதுக்கு தானே தமிழ் ஜும்மா, இல்லாட்டி ஜும்மா ஓத வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப நீங்க ஏன் இவ்வளோ வந்திருக்கீங்க? தியாகம் செய்ய ஏதாவது நல்ல ஒரு விடயத்தை படிச்சுட்டு போகணும், அவ்வளோ. காசு சேர்க்கறதுக்கு தமிழ் ஜும்மா இல்லை. நாங்க ஜும்மா ஓத போல பொட்டி பிடிக்கிறோமா? ஸ்ரீலங்காலே செய்யறது இல்லை, கனடாக்கும் செய்வோமா? ஆனா கனடால ஒரு முசீபத் இருக்கு. ஜும்மா ஓத போலே பொட்டி பிடிக்கும். பெரிய பெரிய பிச்சைக்காரன் பள்ளி எல்லாம், பெரும் பெரும் பிச்சைக்காரன் ஆயிட்டோம் பள்ளி எல்லாம். ஜும்மா ஓதும் பொழுதே பொட்டி பிடிக்கிறது. இதை நித்தாட்டோம். முதலாவது இந்த பிச்சைக்கார தனத்தை நித்தாட்டோம். விரும்பினா போடுங்க பணத்தை. அதென்னது ஜும்மா ஓதக்குள்ளே பிடிக்கிறது பொட்டிய? எங்கிருந்து வந்த பழக்கம் இதெல்லாம்? கோடிக்கணக்கு கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா. இங்க வந்து $10 பொட்டி பிடிக்கிறது, $5 பொட்டி பிடிக்கிறது. என்ன சகோதரர்கள் நடந்தது? என்ன சரியான விளக்கம் போய் சேரல. கட்டில் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 5 இடங்கள்ல சொல்றான் இது. முதலாவது சூரா கஹஃப். வெள்ளிக்கிழமை முதலுமே சூரா கஹஃப். அல்லாஹ் சொல்றான், அவங்க முத்தகீன அலல் அராயிக் நிஅம ஸவாபு வ ஹஸனத் முர்தஃபகா. சொர்க்கத்துல வந்து அப்படியே கட்டில படுத்துவாங்க. சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்றான், ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ ظிலாலின் அலல் அராயிக் முத்தகியூன். தண்ட மனைவியோட
கட்டில் அப்படியே படுத்துருவாங்க. சொர்க்கத்துல படுக்கிறது தானே வேலை. ரெண்டாவது. மூன்றாவது சூரத்துல் இன்சான் வெள்ளிக்கிழமை சுபஹ்ல ஓதுறோமே, முத்தகீன அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. அப்படியே கட்டில படுத்துருவாங்க. அல்லாஹ் சொல்றான், சூரியனுடைய சூட்டையும் பார்க்க மாட்டார்கள், குளிரும் அடிக்காது சொர்க்கத்துல. அப்ப சொர்க்கத்துல என்ன கிளைமேட்? ஜஜ் ஜஜ். சொர்க்கத்துடைய கிளைமேட்டுடைய பேர் ஜஜ் ஜஜ். சுபஹுக்கு பிறகு இருக்குமே, வெளிச்சமும் இருட்டும் கலந்தது, நல்லா தூக்கம் போகும். இதான் சொர்க்கத்துடைய கிளைமேட். அப்படியே கட்டில சாய வேண்டியதான். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக். மூணாவது இடம். நாலாவது ஐந்தாவது இடம் சூரா முத்தஃபிஃபீன்ல இருக்கு. சகோதரர்களே, கட்டில் இருந்துட்டு சிரிக்கிற எப்படி வேலை? கட்டில் இருந்துட்டு யாரை பார்த்து சிரிக்கிறது தெரியுமா? இந்த இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்களே, நீங்க யோசிப்பீங்க, இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறவனுக்கு எவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு. இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறவனை பார்த்து எவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு. அல்லாஹ் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார், இஸ்லாத்துடைய விரோதிகள் நரகத்துக்கு வருவார். இவங்களை எப்படி சிரிக்கிறது? நம்ம கட்டில் போட்டு தான் சிரிக்கிறது. கட்டில போட்டு அவங்கள பார்த்து சிரிக்க வேண்டியது. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு மொட்டை அடிச்சுப்பாங்க தலையில. அந்த நேரம் காபிர்கள் கிண்டல் பண்றையா, மொட்டையை வாரான் மொட்டையை வாரான். அல்லாஹ் ஆயத்திறக்கினான், இன்ஷா அல்லாஹ் நீங்க சிரிப்பீங்க. எப்படி தெரியுமா? சொர்க்கத்துல இருந்து கட்டில் போட்டு சிரிப்பீங்க. யோசிக்க தேவையில்லை. எப்படி சிரிக்கிறது? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில எண்ணல் இருக்கு. எண்ணல் இருக்கு. அந்த எண்ணலால கூப்பிடுற நீங்க யார கூப்பிடுவீங்க? மையத்தோட கொதிச்சிட்டு இருக்கு, மையத்தை பத்த வச்சோட. இப்ப நீங்க மையத்தை பத்த வச்சோன்னு பார்த்து சிரிக்க கிடைக்கலையே. அப்படியே மூளை கொதிக்கு பார்த்து சிரிக்க வேண்டியது. அங்கிட்டு கூப்பிடுவீங்க, வா இஸ்லாத்தை அழிச்சவங்க ஒவ்வொருத்தன் இருக்கானே, ஒவ்வொருத்தனை கூப்பிடு இருக்கான், எல்லாம் இருக்கான். சகோதரர்களை கட்டில் போட்டு சிரிப்பீங்க. அல்லாஹ் சொல்லி தந்துட்டானுங்க. அலல் அராயிகி யன்துரு. மூன்றாவது, தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நதரத்தன் நஈம். அல்லாஹ் சொல்றான், முகத்துல சந்தோஷம் தான். அபராருடைய முகத்துல சந்தோஷத்துடைய அடையாளத்தை பாப்பா. இனி அபரார் இல்ல. நான்காவது, யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மக்தூம். சாராயம் ஊத்தி கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு, குடிச்சிட்டே இருப்பார். சனி ஞாயிறு வந்தா தானே சாராயம் குடிக்கணும். காவிரிகள் சனி ஞாயிறு வந்தா தான் சாராயம். அங்க 24 மணித்தியாலும் சாராயம். அபராருக்கு தான். சாராயத்துடைய பேர் என்ன தெரியுமா? ரஹீகுல் மக்தூம். சாராயத்துடைய பேர், சாராயத்துடைய பேர் என்ன? ரஹீகுல் மக்தூம். அந்த சாராயத்துக்கு 4 ஸ்பெஷல் இருக்கு. முதலாவது என்ன தெரியுமா? மக்தூம். அல்லாஹ் சொல்றார், சீல் பண்ணப்பட்ட சாராயம். மயங்கணுமண்டா போய் கரண்ட் அடிக்கிறதா? மயங்கணுமண்டா போய் கஞ்சா வச்சிடாதீங்க வாயில. மயங்கணுமண்டா போய் சாராயத்தை வச்சிடாது. இருக்கு அபராறு. பொறுமையா கொஞ்சம் பொறுங்க, அவ்வளவு. அல்லாஹ் எங்களுக்கு ஆக நிதானமான உன்னதனமான சாராயத்தை தருவான். அந்த சாராயம் எப்படி சாராயம்? முதலாவது, யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மக்தூம். சீல் பண்ணப்பட்ட சாராயம். யாரும் கை போட்டிருக்கீல. இரண்டாவது, ஹிதாமுஹு மிஸ்க். ஒவ்வொரு மிடரு குடிக்கும் பொழுதும் கஸ்தூரி வாட வரும். கண்டிருக்கீங்க அப்படி ஒரு சாராயம்? சொல்லுவாங்க, ஜனாதிபதிமார் குடிக்கிற சாராயத்துல விலை $50,000. கஸ்தூரி வாட வார சாராயம் யாட்டு இருக்குது.
இது குர்ஆன் சொல்ற சாராயம். இது இரண்டாவது ஹிதாமுஹு மிஸ்க், ஒவ்வொரு மிடர்லையும் கஸ்தூரி வாடை வரும். மூன்றாவது وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. அல்லாஹ் சொல்றான், போட்டி போடுறவங்க இதுக்கு போட்டி போடுங்கப்பா. உலகத்தில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு போட்டி போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாது. அபராரா மாறுறதுக்கு போட்டி போடும். சகோதரர்களே, இந்த அபரார் என்ற சொல் சமூகத்தில் அப்படியே மயங்கிட்டு அப்படியே இல்லாம போயிட்டு. டாக்டராக, இன்ஜினியராக, லோயராக, பிஹெச்டி ஆக அபராரா மாறுன்னு யார் எங்களுக்கு சொல்லித்தாரு? குர்ஆன் மட்டும்தான் சொல்லித்தரு. சகோதரர், நாங்க தான் பேச தொடங்க இதெல்லாம். وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. மூன்றாவது, நாலாவது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அந்த சாராயத்துடைய وَمِزَاجُهُ مِنْ تَسْنِيمٍ. நாலாவது சிறப்பம்சம் சகோதரர்களே, சொர்க்கத்தில் ஒரு ஊற்று இருக்குது, தஸ்னீம் என்ற ஊற்று. அந்த தஸ்னீம் என்ற ஊற்றிலிருந்து அல்லாஹ் அந்த சாராயத்தை கலந்திருப்பார். இந்த 4 சிறப்பம்சமும் உள்ள சாராயத்தை அல்லாஹ் யாருக்கு வச்சிருக்கிறான்? அபரார்களுக்கு மாத்திரம்தான். ஐனன் யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க குடிப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு உள்ளத்துல உறுதி எடுங்க, நான் அபராரா மாறணும், அவ்வளவுதான். என் பிள்ளைகளை அபராரா மாற்றணும், அவ்வளவுதான். என் மனைவிய அபராரா மாற்றணும், அவ்வளவுதான். அபரார்களை தேடுங்க உலகத்துல, அபரார்களோட பழகுங்க உலகத்துல. அப்பதான் சகோதரர்களே அபரார்களோட மௌத்தாகலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்துடைய நேரம் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு தான் மௌத்தானார். உலகத்திலே குர்ஆனை பேசியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 ஆண்டுகள் எவ்வளவு பயான் செஞ்சிருப்பாங்க. ஆனா சக்கராத்துல ஓதினது சூரத்துன் நிசாவுடைய ஆயத். அந்த ஆயத்தை ஓதினதோட உயிர் பிரிஞ்சிச்சு. மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. இந்த ஆயத்தை ஓதினதோட உயிர் பிரிஞ்சிச்சு. இத 4 கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். அபரார்கள் யாரு? நபிமார்கள். நபிமார்கள் இல்ல இந்த காலத்துல. ரெண்டாவது யாரு? சித்தீக்குகள் இருக்கிறாங்க, உண்மையானவங்க, தேடுங்க. மூன்றாவது சுஹதாக்கள், ஷஹீதாயிட்டு இருக்கிறாங்களே, இவங்க அபரார்கள். நான்காவது சாலிஹீன், நல்லடியார்கள். இந்த ஆயத்தை ஓதினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிஞ்சிட்டு. ஆகவே சகோதரர்களே, வாழ்க்கையுடைய நோக்கம் நான் கனேடியனாக மாறுறது, நான் அமெரிக்கனாக மாறுறது, நான் ஆஸ்திரேலியனாக மாறுறது, நான் வெள்ளக்காரனை போல ஆகிறது என்ற பிள்ளைய குடும்பத்தை வச்சு கொள்ளாது. என்ற வாழ்க்கையுடைய நோக்கம் நான் அபராரா மாறணும். அப்பொழுதுதான் சகோதரர்களே உயர்ந்த அந்தஸ்துகளை அடையலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபரார்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக.